அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். இன்று உன்னுடைய இல்லத்தில் இருந்தால் மட்டும்தான் உன்னால் இந்த தாயானவளின் வாக்கினை கேட்க முடியும். என் தங்கமே, அம்மா உன் இல்லத்தில் இருக்கின்றாளா? இனி இல்லத்திற்குள் வரமாட்டாளா? அவள் இங்கிருந்து நமக்கு வேண்டியதை எல்லாம் செய்து கொடுப்பாள். எந்த இடத்திலும் அவளது இருப்பிடம் இருக்கின்றது. நாம் நம் பூஜை அறையில் வைத்து அவளை வணங்கலாமா என்றெல்லாம் பல கேள்விகள் என் குழந்தையின் மனதிற்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, நீ என்னை எப்படி வணங்குகிறாயோ அதே போல நானும் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, தெய்வங்கள் எல்லோருமே அவர்களிடம் வேண்டி நிற்கின்ற குழந்தைகளை தன்னுடைய குழந்தைகளாகத்தான் பார்க்கின்றார்கள். யாருமே உனக்கு எந்த ஒரு தீங்கினையோ எந்த ஒரு கெடுதலையோ செய்வது கிடையாது. என் பிள்ளை, நீ எந்த தெய்வத்தை வணங்கினாலும் எப்படி வணங்கினாலும் அவர்கள் உன் மீது அன்பு கொண்டிருப்பார்கள். நீ அவர்கள் மீது எந்த அளவு உண்மையான அன்பு வைத்திருக்கிறாய் என்பதையும் அவர்கள் கணக்கில் கொள்வார்கள். அதுபோலத்தான் இன்று தாயானவள் உன் இல்லத்தில் இருக்கின்றேன். என் தங்கமே, இன்று இரவு உன்னுடைய இல்லத்தில் என்னுடைய நடமாட்டத்தை நீ உணரப் போகின்றாய். எதற்காக தெரியுமா? என் குழந்தைக்கு சந்தேகம் இருக்கின்றதல்லவா, நம் தாயானவள் நம் இல்லத்தில் இருக்கின்றாரா இல்லையா என்று. நிறைய பேர் என்னுடைய இல்லத்தில் புகைப்படங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீ மனதார என்னை வணங்கினாலே போதும், நான் உன் இல்லத்தில் நிச்சயமாக இருந்து கொண்டிருப்பேன். என் குழந்தையே, தெய்வ நடமாட்டம் உன் இல்லத்தில் அதிகமாக இருக்கின்றது. அப்படி இருந்தால் நீ என்னை மனதார வணங்கினாலே போதும், நான் உன் இல்லத்தில் நிச்சயமாக இருந்து கொண்டிருப்பேன். என் குழந்தையே, தெய்வ நடமாட்டம் உன் இல்லத்தில் அதிகமாக இருக்கின்றது. அப்படி இருந்தால் மட்டும்தான் உன் தாயானவள் எந்நாளும் உன் இல்லத்திற்குள் நடமாட முடியும். என் பிள்ளை, நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொண்டிருந்தால் மட்டும்தான் இந்த தாயானவள் உன்னோடு பேச வந்தது என்ன விஷயம் என்பதை உன்னால் உணர முடியும். என் தங்கமே, நீ தெய்வத்தினுடைய அன்பையும் அருளையும் பெற்றிருக்கின்றாய். தெய்வம் உனக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் எந்த ஒரு செயலை நீ செய்வதாக இருந்தாலும் அதில் உண்மையாகவும் நேர்மையாகவும் நீ செய்ய வேண்டும். யாருக்கும் எந்த ஒரு கெடுதல்களையும் ஒருபொழுதும் நீ நினைத்துவிடக் கூடாது. இதை எதற்காக அம்மா சொல்கின்றாள்? நாம் எப்பொழுதுமே நேர்மையாகத்தானே இருக்கின்றோம் என்று நீ நினைக்கலாம். என் தங்கமே, என் பிள்ளை, நீ நேர்மையாகத்தான் இருக்கின்றாய். அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. ஆனால் தெய்வத்தின் அருள் உனக்கு இருக்கின்றது என்று நான் இப்பொழுது உனக்கு சொல்கின்றேன் அல்லவா. அதனால் தெரிந்தும் தெரியாமலும் கூட எந்த ஒரு தவறையும் நீ செய்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அம்மா நான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய மனதில் இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி, தெய்வம் நம் இல்லத்தில் இருக்கிறது என்றால் நமக்கு ஏன் எந்த ஒரு நல்ல விஷயங்களும் இதுவரை நடக்கவில்லை என்று. என் தங்கமே, இத்தனை நாட்களும் உன்னுடைய இல்லத்தை தீய சக்திகளை ஆட்சி செய்தது உண்மை. நீ எப்பொழுது தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டு தெய்வம் உன் இல்லத்தில் இருக்க வேண்டும் என்று உணர்ச்சி பெருக்கெடுத்து தெய்வத்தின் முன்னால் கையெடுத்து நின்றாயோ, அதன் பிறகு தான் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகள் எல்லாம் வெளியே ஓடியிருக்கின்றது. இன்னமும் எப்பொழுதெல்லாம் நீ எதிர்மறை எண்ணங்களை அதிகமாக உனக்குள் கொண்டு வருகின்றாயோ அப்பொழுதெல்லாம் உனக்கு அவை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் எட்டிதான் பார்க்கின்றது. அவற்றை முழுமையாக உன் இல்லத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று நீ விரும்புவாயானால் என் தங்கமே, அம்மா சொல்கின்ற விஷயங்களை நீ சரியாக செய்துவிட்டாலே போதும். எப்பொழுதும் நேர்மறையான சிந்தனைகள், எப்பொழுதும் தெய்வத்தினுடைய நாமங்கள் என்று வீட்டில் எந்நாளும் தெய்வத்தினுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே உன் வாயால் சொல்ல முடியவில்லை என்றாலும் உன்னுடைய இல்லம் முழுக்க ஒலிக்கச் செய். என் தங்கமே, இப்படி செய்தால் நிச்சயமாக தெய்வ சக்தி அங்கே அதிகரிக்கும்.
நீ நினைக்கலாம், இதையெல்லாம் செய்துவிட்டால் மட்டும் போதுமா, நம் வாழ்க்கையில் எல்லா முன்னேற்றங்களும் வந்துவிடுமா என்று. முதலில் தெய்வ சக்தியை அங்கே நிலைநிறுத்தி வை. அதன் பிறகு பார், உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களும் நல்ல மாற்றங்களாக நடக்கும். ஒவ்வொன்றும் உன்னை சுற்றி உனக்கு நல்லதை கொடுக்க நினைக்கும். என் தங்கமே, ஒவ்வொரு நாளும் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு வெற்றியை கொடுக்கும். என் பிள்ளை, நீ எல்லா நேரத்திலும் மனதிற்குள் தைரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது. சில நேரங்களில் உன்னுடைய மனதிற்குள் மிகப்பெரிய வேதனைகள் அப்படியே குடிக்கொண்டிருக்கும். சில நேரங்களில் பயம் வந்து தொற்றிக்கொள்ளும். சில நேரங்களில் நீ நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது முழிப்பு வந்தவுடன் மனதிற்குள் ஏற்படுகின்ற பதட்டத்தினால் அருகில் நமக்கு துணைக்கு யாராவது இருக்கிறார்களா என்று தேட ஆரம்பிப்பாய். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் எல்லாம் உடனே என் குழந்தை, நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உன்னுடைய இல்லத்தின் பூஜை அறைக்கு சென்று அங்கே இருக்கின்ற விபூதியினை நெற்றி நிறைய ஏற்றிக்கொள். என் தங்கமே, உனக்கு நான் எப்பொழுதும் ஒரு விஷயத்தை சொல்கின்றேன். அம்மா, எனக்கு தீட்டு நேரம் நான் நெற்றியில் விபூதியினை ஏற்றுக்கொள்ளலாமா? என் குழந்தை, நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கின்றது. என் தங்கமே, குங்குமம் வைக்கக்கூடாது, சந்தனம் வைக்கக்கூடாது. ஆனால் விபூதியினை நீ ஏற்றுக்கொள்ளலாம். அதனை பூஜை அறையில் வைக்காமல் கொஞ்சம் தனியாக எப்பொழுதுமே வெளியில் எடுத்து வைத்துக்கொள். அதாவது சாதாரண நாட்களில் தெய்வத்தின் முன்னிருக்கின்ற அந்த விபூதியினை கொஞ்சம் தனியாக எடுத்து வைத்துக்கொள். அதனை என் பிள்ளை, உனக்கு தீட்டு நேரமாக இருந்தாலும் அதை நீ எடுத்து உன் நெற்றியில் வைத்து கொள்ளலாம். என் தங்கமே, விபூதியானது சாம்பலாகி வருவது. அதனால் அதை நீ நிச்சயமாக உன் நெற்றியில் இட்டு கொள்ளலாம். அது உனக்கு மனதைரியத்தை நிச்சயமாக கொடுக்கும். தெய்வம் உன்னோடு இது போன்ற இக்கட்டான சூழ்நிலையில் காலகட்டத்தில் உனக்கு துணை இருப்பது போல ஒரு உணர்வு ஏற்படும். பொதுவாக தீட்டு நேரங்களில் தெய்வ சக்தி அருகில் இல்லாமல் போகும். தீய சக்தி உன் அருகில் வந்துவிடும் என்று நினைத்து பயம் கொள்ளக்கூடாது. அப்படியெல்லாம் ஒரு நாளும் நடக்காது. என் தங்கமே, இதையெல்லாம் இயற்கை அல்லவா? இதற்கெல்லாம் தெய்வம் உன்னை ஒதுக்கி வைக்காது. என் தங்கமே, தெய்வத்தின் அருகில் உன் மனது காரணமாகத்தான் சொல்லாமல் இருக்க வேண்டுமே தவிர மற்றபடி தெய்வத்தினுடைய அன்பும் அருளும் உனக்கு எந்த நேரத்திலும் கிடைத்து கொண்டே இருக்கும். என் குழந்தை, தெய்வத்தின் நாமத்தை எந்த இடத்திலிருந்தும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்தும் நீ சொல்லலாம். உன்னுடைய மனது அவற்றிற்கு ஒத்துழைத்தால் போதும். என் தங்கமே, இன்று இந்த தாயானவள் உன்னுடைய இல்லத்தில் இருப்பதை நீ எப்படி உணரப் போகின்றாய் தெரியுமா? இன்று இரவு நிச்சயமாக உனக்கு உடைய விபூதியின் வாசனை வரும். அதே நேரத்தில் குழந்தை, ஒரு நல்ல நறுமணம் வீசத் தொடங்கும். அது மட்டுமல்லாமல் சில உருட்டல் சத்தங்கள் உன்னுடைய இல்லத்தினுடைய சமையலறையிலிருந்து உனக்கு கேட்கத் தொடங்கும். இவையெல்லாம் ஏதோ ஒரு சக்தியோ என்று நினைத்து விடாதே. இது இந்த தாயானவள் உன்னுடைய இல்லத்தில் சென்று நடமாடுவதற்கான அறிகுறிகள் மட்டும். அது மட்டும் அல்லாமல் உனக்கு முழிப்பு தட்டியவுடன் அந்த நேரத்தில் பயமில்லாமல் மனதிற்குள் ஒரு அமைதி பிறக்கும். ஏதோ ஒன்றை சாதித்து விட்டது போல உணர்வு உனக்கு ஏற்படும். நான் சொன்ன இத்தனை விஷயங்களும் உனக்கு ஏற்பட்டால் உன் தாயானவள் உன்னுடைய இல்லத்தில் இன்று நடமாடி கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். என் தங்கமே, என்னவோ இனிமேல் நடக்கப் போவது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற தெளிவு உன் மனதிற்குள் பிறந்துவிடும். அந்த நேரத்தில் உன் தாயானவளின் ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைக்கும். எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு நல்லதையே செய்து கொண்டு நல்ல மனதோடு தீய எண்ணங்களை விதைக்காமல் நன்றியோடு இரு. என் அன்பு குழந்தையே, இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும்.